உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மது அருந்த மறுத்ததால் இளைஞர்களால் தாக்கப்பட்ட சிறுவன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதையும் சிறுவன் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்தக்கரை படிந்திருப்பதையும் விவரிக்கும் காட்சிகள்தான் இவை. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தைச் சேர்ந்த ஏழை தம்பதியின் 15 வயது மகன் கோவை மாவட்டம் சொக்கம்பாளையத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதியில் தங்கி காந்திஜி அரசு மேல்நிலை பள்ளியில் படித்து வருகிறார். இவன் நேற்று காலை விடுதியில் உணவருந்திய பிறகு பள்ளிக்கு செல்வதாக கூறி டிமிக்கி கொடுத்துவிட்டு சொந்த ஊருக்கு செல்வதற்காக பள்ளியை விட்டு வெளியேறியுள்ளார். அப்போது அவ்வழியாக 2 டூவீலர்களில் சென்ற 4 இளைஞர்களிடம் லிப்ட் கேட்டுள்ளார். லிப்ட் கொடுத்த இளைஞர்கள் சோமனூரில் மது பாட்டில்கள் வாங்கியதாகவும் தாங்கள் மது அருந்திய போது சிறுவனையும் மது அருந்தபடி வற்புறுத்தியதாகவும் அதற்கு சிறுவன் மறுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. சொக்கம்பாளையம் பிரிவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். அவன் ஹாஸ்டலுக்கு அங்கேருந்து காலையில் ஒரு 9 மணிக்கு லிஃப்ட் கேட்டு ஏறி இருக்கான். 2 பசங்க சோமனூரில் ஒயின் ஷாப்பில் போய் பாட்டில் வாங்கியிருக்கானுங்க. பாட்டில் வாங்கிட்டு என் பிள்ளைய குடிக்க சொல்லி அடிச்சிருக்கானுங்க. ஆனால் அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு ஏதோ கர்ச்சிப்பில் ஒரு மருந்து வச்சு அவனுக்கு மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அமுத்திருக்காங்க. இதன் பிறகு சிறுவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து காடாம்பாடியில் உள்ள ரியல் எஸ்டேட் அதிபர்களால் கைவிடப்பட்ட முட்புதர்கள் மண்டி கிடந்த லே அவுட் பகுதிக்கு தூக்கிச் சென்றுள்ளனர். அங்குள்ள அலுவலக அறையின் கதவை உடைத்து சிறுவனை உள்ளே தூக்கிச் சென்று மது அருந்தும்படி வற்புறுத்தி கத்தி, ரீப்பர் கட்டை, ஹாலோ பிளாக் கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கி உள்ளனர். இதில் சம்பவ இடமே ஒரே இரத்த களரியாக காட்சி அளிக்கிறது. காரணம்பேட்டன் ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அவனை குடிக்க சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அரை மக்கத்தில் இருக்கிற குழந்தை அப்படியே அமைதியா இருந்திருக்கான். ஒரு இரும்பு ராடு எடுத்து மண்டையில இங்க வாயில நெஞ்சிலெல்லாம் அடிச்சிருக்கான். வேற என்னென்ன பண்ணான்னு அவனுக்கு தெரியல. அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது. பாதி மயக்கத்தில் இருந்திருக்கான். போட்டு அடிச்சிருக்காங்க. 4 பேரா, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பேருமே நல்ல ஹைட்டு, நல்ல வயசு, தெரிஞ்ச வயசு, குடி போதையில் என் குழந்தைய போட்டு அடிச்சிருக்கானுங்க. இதில் சிறுவனின் கை, கால், முகம், தலை, முதுகு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டதில் மயங்கி விட்டார். இதன் பிறகு அந்த சிறுவனை அங்கேயே அப்படியே போட்டுவிட்டு 4 இளைஞர்களும் தப்பிச் சென்று விட்டனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்த சிறுவன் நொண்டியபடியே மெதுவாக நடந்து சென்று குடியிருப்பு பகுதிகளை அடைந்து உதவி கேட்டுள்ளார். அப்போது காடாம்பாடியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சிறுவனை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததோடு அவனது பெற்றோருக்கும் தகவல் தெரிவித்தார். அக்கா காப்பாத்துங்க, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னா அந்த அக்கா எதுவும் கண்டுக்காம அப்படியே போயிட்டாங்க. எந்தக்கா? இன்னொருத்தங்க அங்கே பக்கத்தில் இருந்து வந்திருப்பாங்க. அப்புறம் வந்தது அவன் மறுபடியும் திரும்பி இன்னொரு அக்காட்ட ரேஷன் கடைக்கு போய் நெல்லு தம்பி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரக்குள்ளாரு மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு இது நிற்கிறேன். கேட்டு பண்ணதில் அவனால் பேச கூட முடியலைங்க. அப்படியே மயக்கம் போட்டு இந்த மாதிரி தண்ணியும் கொடுத்து பார்த்தா ஒன்றும் இதாகலைங்க. அப்படியே மயக்கம் போட்டு வந்தது. அப்புறம் 108 ஃபோன் பண்ணி பார்த்தா 108 வரவே இல்லை. தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிறுவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் தனது மகனுக்கு நேர்ந்த கதி வேறு யாருக்கும் நேரக்கூடாது என்பதால் 4 இளைஞர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் கண்ணீர் மல்க கூறினார். மேலும் இதற்கெல்லாம் காரணம் மதுக்கடைகள்தான் என்பதால் அவற்றை மூட வேண்டும் என வலியுறுத்தியதோடு முதலமைச்சருக்கும் கோரிக்கை விடுத்தார். கண்டிப்பா விடக்கூடாது. அந்த 4 பேருக்கும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி ஒரு தக்கிய தண்டனை கொடுக்கணும். அவங்க இனிமே யாரும் இப்படி பண்ணக்கூடாது. எந்த குழந்தைக்கும் இப்படி நடக்க கூடாது. தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க. அவ்வளவுதான், ஒயின் ஷாப்பை மூடுங்க. முதலமைச்சர் ஐயா அவர்கள் இதை பார்த்து என் குழந்தைக்கு இப்படி பண்ணவங்க கண்டிப்பா தண்டிக்கணும். நல்ல நீதி கிடைக்கணும். அவ்வளவுதான் எனக்கு.
சொந்த ஊருக்கு செல்வதற்காக லிஃப்ட் கேட்டு வந்த சிறுவனுக்கு நேர்ந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டையே பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.